குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். தினமும் கால்பந்து விளையாடு. ப்ளே ஃபுட்பால் எவ்ரிடே. ப்ளே ஃபுட்பால் எவ்ரிடே. தினமும் கால்பந்து விளையாடு. நான் லைப்ரரிக்கு போகிறேன். I go to library. I go to library. நான் நூல் நிலையத்துக்கு செல்கிறேன். நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர போகிறேன். நான் பழங்கள் வாங்க செல்கிறேன். I will buy fruits. நான் பழங்கள் வாங்கி வருவேன். இப்போ வெஜிடபிள்ஸாக இருந்தால் I will buy vegetables. காய்கறி வாங்கி வருவேன். பிஸ்கட் வாங்கிட்டு வரேன். I will buy biscuits. எது வேணுமோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். கடைக்கு போன உடனே நம்ம இங்கே தமிழில் தான் பேசுகிறோம். பொதுவாக இங்கிலீஷில் பேசுகிறதாக இருந்தால், எனக்கு 1 கிலோ ஜீனி கொடுங்க. எனக்கு 1 கிலோ ஜீனி கொடுங்கள். ப்ளீஸ் கிவ் மீ 1 kg சுகர். ப்ளீஸ் கிவ் மீ 1 kg சுகர். தயவுசெய்து 1 கிலோ ஜீனி கொடுங்கள். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் காப்பி கொடுங்க, கொஞ்சம் டீ கொடுங்க. எனக்கு ஒரு கிளாஸில் தண்ணி கொடு. எனக்கு ஒரு கிளாஸில் தண்ணீர் கொடு. ப்ளீஸ் கிவ் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. 1000 rupeesக்கு சில்லறை கொடு. 1000 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ப்ளீஸ் கிவ் மீ சேஞ்ச் ஃபார் 1000 rupees. 1000 ரூபாய் ஒரு நோட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு சில்லறை கேட்குறோம். ப்ளீஸ் கிவ் மீ சேஞ்ச் ஃபார் 1000 rupees. இந்த 1000 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை கொடு. நான் துணிக்கடைக்கு போகிறேன். நான் துணிக்கடைக்கு போகிறேன். I go to textile shop. I go to textile shop. நான் துணிக்கடைக்கு செல்கிறேன். நான் சைக்கிளில் செல்கிறேன். I go by cycle. நான் சைக்கிளில் செல்கிறேன். இப்போ ஸ்கூட்டரில் போனீங்கன்னா I go by scooter அப்படி சொல்லணும். காராக இருந்தால் I go by car. எவ்வளோ ரூபா பணம் வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. நீங்கள் 500 ரூபா வச்சுருக்கேன். அப்போ என்கிட்ட 500 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லணும். என்னிடம் 500 ரூபாய் இருக்கிறது. I have 500 rupees. I have 500 rupees. என்னிடம் 500 ரூபாய் இருக்கிறது. இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போகிறேன்னு சொல்லணும். நான் ரயில் நிலையத்துக்கு செல்கிறேன். I go to the railway station. I go to the railway station.